இன்றைக்கு நாம் வாழும் சமுதாயத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று பல விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒருவரின் விசுவாசம் மற்றும் அவரின் அனுபவம் சொல்லிக் கொடுக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலும், நாம் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறுவதை இன்றைய நற்செய்தியிலும் பார்க்க முடிகிறது. இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, நோன்பிருந்து வேண்டிய பொழுது தூய ஆவி அவர்களிடம் பேசினார். இங்கே நோன்பிருந்து என்ற வார்த்தை வருகிறது. எந்த விதமான நோன்பு? எதிலிருந்து நோன்பு? நம் தவறான எண்ணங்களிலிருந்து நோன்பு, என் தவறான செயல்களிலிருந்து நோன்பு, என் பிடிவாதத்திலிருந்து நோன்பு, குறை சொல்லும் பழக்கத்திலிருந்து நோன்பு, தீய பழக்க வழக்கமாகிய மது, மாது, சூது, போதை இவற்றிலிருந்து நோன்பு, நான் என்ற அகந்தையிலிருந்து நோன்பு. இத்தகைய நோன்பு நிலையை நாம் கடைபிடித்து நாம் மன்றாடும் போது தூய ஆவியார் நம்மிடம் பேசுவார். எதை பற்றி பேசுவார் என்றால், நம் எதிர்கால திட்டம் பற்றி, நமக்கென்று அவர் வகுத்து வைத்திருக்கும் திட்டம் பற்றி பேசுவார். அவர் நமக்காக வகுத்து வைத்திருக்கும் அந்த திட்டத்திற்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் என்ன நிகழும்? நாம் நமது திட்டத்தை செயல்படுத்துவோம், ஆனால் அதற்கு இறைவன் துணை இருக்காது. ஆக இறைவன் துணை எப்போது நமக்கு கிடைக்கிறது என்றால், நம் தவறுகளை திருத்தி அவருக்கு செவி கொடுக்கும் போது அவர் துணையை நாம் உணர முடியும். அவரின் உடனிருப்பையும் வழிகாட்டுதலையும் நாம் பெற முடியும். இன்றைய நற்செய்தியில் உப்பாக ஒளியாக எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்க வேண்டும். குறைந்தாலும் பிரச்சனை, அதிகரித்தாலும் பிரச்சனை. எடுத்துக்காட்டு, அன்பு செலுத்தும் போது அளவாக செலுத்த வேண்டும். அதிகமாக செலுத்தினால் திகட்டிவிடும். குறைவாக செலுத்தினால் செல்லா காசாகி விடுவோம். நாம் அன்பு செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. எடுத்துக்காட்டு, கணவன் மனைவி அன்பில் அன்பை அதிகமாக செலுத்தினால் பொசசிவ் லவ், அது காயத்தை உருவாக்கும் அல்லது பிளவை ஏற்படுத்தும். குறைவாக செலுத்தினால் இது போன்ற வார்த்தைகளை கேட்கக்கூடும். உன்னை கட்டிக்கிட்டு என்னத்தை கண்ட, ஒரு நிறைவற்ற அன்பற்ற வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடாது. அன்பு நிலையான தன்மையோடு இருக்க வேண்டும். அதில் கொஞ்சம் பாசம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் மதிப்பு, கொஞ்சம் தேடல், கொஞ்சம் ஆறுதல், கொஞ்சம் பாராட்டு, கொஞ்சம் செவிமடுப்பு, கொஞ்சம் உடனிருப்பு. இவ்வாறு இருக்கும்போது அந்த அன்பு நிறைவான அன்பாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நான் எதை நோன்பு என்று கருதி செய்து கொண்டிருக்கிறேன்? நான் தூய ஆவியார் எனக்குரிய வாழ்வை தேர்வு செய்யும் போது உணர்கிறேனா? என் வாழ்வில் உப்பின் தன்மையும் ஒளியின் தன்மையும் அளவாக இருக்கிறதா, குறைவாக இருக்கிறதா, அல்லது அதிகமாக இருக்கிறதா? சிந்தித்தவர்களாக இறைவனின் ஆசி பெறுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.